السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய சகோதரிகளே, இன்று நாங்கள் மூன்றாவது பாடமாகிய குர்ஆன் பாடத்தை ஆரம்பிக்கின்றோம். இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் சூரா அல் ஃபாத்திஹா உட்பட 12 சிறிய சூறாக்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடங்களிலே நாங்கள் சிறிய சூறாக்களை பிழையின்றி சரியாக ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த சூறாக்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் விளங்கிக் கொள்வது. மூன்றாவது, நாங்கள் படிக்கக்கூடிய சூறாக்களை மனனமிட்டுக் கொள்வது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாக்களை நாங்கள் நல்ல முறையிலே படித்து அதன்படி செயல்படுவதற்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஆமீன். சூரா அல் ஃபாத்திஹா குர்ஆனிலே மிக மகத்துவமான ஒரு சூரா. இந்த சூறாவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபர்தான தொழுகையில் மாத்திரம் 17 முறை திரும்ப திரும்ப ஓதுகின்றோம். அப்படி இருந்தும் சிலர் இந்த சூறாவை பிழையில்லாமல் சரியாக ஓதுவதற்கு தெரியாமல் இருக்கின்றார்கள். எனவே பிழை இல்லாமல் நாங்கள் அதனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை ஓதும் பொழுது சிலர் விடக்கூடிய பிழைகளை நாங்கள் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்த் என்பதை சிலர் ஹா என்ற எழுத்துக்கு பதிலாக அல்ஹம்துலில்லாஹ், ஹா என்பதற்கு பதிலாக ஹா என்ற எழுத்தை மொழிகின்றனர். அல்ஹம்துலில்லாஹ் இது பிழையானதாகும். சரியானது அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று சிலர் அல்ஹம்து என்பதற்கு பதிலாக அல்ஹம்த ஃபத்ஹ செய்து ஓதுகின்றனர். அல்ஹம்துலில்லாஹ் இது பிழையானதாகும். சரியான முறை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தது ரப்பில் ஆலமீன் என்பதை ஓதும் பொழுது சிலர் ரப்புல் ஆலமீன் என்று ஓதுகின்றனர். அதாவது பா என்ற எழுத்துக்கு லம்மா செய்து ஓதுகின்றனர். இது பிழையானதாகும். இன்னும் சிலர் ரப்பல் ஆலமீன் ஃபத்ஹா செய்து ஓதுகின்றனர். இதுவும் பிழையானதாகும். சரியான முறை ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக அர் ரஹ்மானிர் ரஹீம். இதனை ஓதும்போது சிலர் அர் ரஹ்மானுர் ரஹீம் நூனுக்கு லம்மா செய்து ஓதுகின்றனர். இன்னும் சிலர் அர் ரஹ்மான் அர் ரஹீம் ஃபத்ஹா செய்து ஓதுகின்றனர். இதுவும் பிழையானதாகும். சரியான முறை அர் ரஹ்மா நிர் ரஹீம். அர் ரஹ்மா நிர் ரஹீம். அடுத்ததாக மாலிக் யௌமித்தீன். இந்த மாலிகி யௌமித்தீனை சிலர் ஓதும் பொழுது மாலிகி யௌமித்தீன் காஃபை நீட்டி ஓதுகின்றனர். இது பிழையானதாகும். இன்னும் சிலர் மாலிக் யௌமித்தீன் அந்த காஃபுக்கு சுக்கூன் செய்து ஓதுகின்றனர். இதுவும் பிழையானதாகும். சரியான முறை மாலிகி மாலிகி யௌம். அடுத்தது யௌமுத்தீன் என்பதை சிலர் யௌமத்தீன் அந்த மீமுக்கு ஃபத்ஹா செய்து ஓதுகின்றனர். இது பிழையானதாகும். சரியான முறை யௌமித்தீன். இன்னும் சிலர் யௌமுத்தீன் மீமுக்கு லம்மா செய்து ஓதுகின்றனர். இதுவும் பிழையானதாகும். சரியான முறை யௌமித்தீன் மாலிகி யௌமித்தீன். அடுத்ததாக இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக என்பதை ஓதும் பொழுது சிலர்
ஈயாக்க என்று மொழியாமல் அதற்கு சுக்கூன் செய்து ஓதுகின்றனர். ஈயாக் நஅபுது வ ஈயாக் நஸ்தஈன் என்று ஓதுகின்றனர். இது பிழையானதாகும். சரியான முறை ஃபத்ஹா செய்து ஓத வேண்டும். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். அடுத்ததாக நஸ்தஈன் என்பதை சிலர் பிழையாக ஓதுகின்றனர். அதில் சரியான முறை நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இதனை ஓதும் பொழுது சிலர் ஸாத் என்ற எழுத்துக்கு பதிலாக சீனை ஓதுகின்றனர். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று. அதே போன்று முஸ்தகீம் என்பதற்கு பதிலாக முஸ்தகீம் என்று ஓதுகின்றனர். இது பிழையானதாகும். சரியான முறை இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அதே போன்று ஸிராத்தா, இந்த தா என்ற எழுத்துக்கு பதிலாக சிலர் த ஓதுகின்றனர். சிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதுகின்றனர். இது பிழையானதாகும். சரியான முறை இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அடுத்ததாக ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அன்அம்த அலைஹிம் என்பதை சிலர் தம்மா செய்து ஓதுகின்றனர். அன்அம்து என்று பிழையாக ஓதுகின்றனர். சரியான முறை அன்அம்த அலைஹிம். அடுத்தது கைரில் மக்தூபி என்பதை சிலர் கைன் என்ற எழுத்துக்கு பதிலாக காஃபை மொழிகின்றனர். கைரில் மக்தூபி, இது பிழையானதாகும். சரியான முறை கைரில் மக்தூபி அலைஹிம். அலைஹிம் என்பதை சிலர் அலைஹும் என்று ஓதுகின்றனர். இது பிழையானதாகும். சரியான முறை அலைஹிம். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இந்த தாத் என்ற எழுத்துக்கு பதிலாக சிலர் லாமை மொழிகின்றனர். வலல்லால்லீன், இது பிழையானதாகும். அல்லது தா என்ற எழுத்தை மொழிவது வலத்தால்லீன், இது பிழையானதாகும். சரியான முறை வலத்தால்லீன். இப்படி இதனை சரியான முறையிலே நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சூராவுடைய பொருளை நாங்கள் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகத்தாரின் இரட்சகன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்து என்றால் புகழ், லில்லாஹ் என்றால் அல்லாஹ்வுக்கு, ரப் என்றால் இரட்சகன், அல் ஆலமீன் என்றால் உலகத்தார் அல்லது அகிலத்தார். அகிலத்தாரின் இரட்சகன் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அடுத்ததாக அர் ரஹ்மான் இர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அர் ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் என்றால் நிகரற்ற அன்புடையோன். அடுத்ததாக மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. மாலிக் என்றால் அதிபதி, யௌம் என்றால் நாள், அத்தீன் என்றால் தீர்ப்பு கூறக்கூடிய நாள், தீர்ப்பு வழங்கக்கூடிய நாளின் அதிபதி. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். ஈயாக்க உன்னையே, நஅபுது நாங்கள் வணங்குகிறோம், வ ஈயாக்க உன்னிடமே, நஸ்தஈன் உதவியும் தேடுகிறோம். இப்போ நஅபுது என்றால் நாங்கள் உன்னை வணங்குகிறோம், நஸ்தஈன் என்றால் உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவியும் தேடுகிறோம். இஹ்தினா எங்களுக்கு வழிகாட்டுவாயாக, அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம். சிராத் என்றால் வழி, அல் முஸ்தகீம் என்றால் நேரானது. எனவே நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அன்அம்த சிராத் என்றால் வழி, அன்அம்த நீ அருள் பாலித்த, அலைஹிம் அவர்கள் மீது, யாருக்கு நீ அருள் பாலித்தாயோ அவர்களுடைய வழியை காட்டுவாயாக. கைரில் மக்தூபி. மக்தூப் என்றால் கோபத்துக்குரியவர்கள், கோபத்துக்குரியவர்களுடைய வழி அல்ல. வலத்தால்லீன். தால்லீன் என்றால் வழி தவறியவர்கள். இப்போ வழி தவறியவர்களுடைய வழியும் அல்ல, கோபத்துக்குரியவருடைய வழியும் அல்ல. எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியை காட்டுவாயாக என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். குர்ஆனிலே இருக்கக்கூடிய சூறாக்களிலே மிக மகத்தான ஒரு சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூறாவுக்கு பல பெயர்கள் உள்ளன. உம்முல் கிதாப், குர்ஆனின் தாய். அஸ்ஸபுல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள். அல் வாஃபியா, அல் காஃபியா,
அந்நூர், அல் ஹம்த், இப்படி பல பெயர்கள் உண்டு. இந்த சூராவுடைய சிறப்புகளை பற்றி பல ஹதீஸ்கள் வந்துள்ளன. அதில் ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகின்றாரோ அந்த தொழுகை குறைவானது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போல் இன்னொரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை போன்ற ஒரு சூரா இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களான தௌராத், இஞ்சில், ஜபூர், அதே போன்று கடைசியாக இறக்கப்பட்ட குர்ஆன், எந்த ஒரு வேதத்திலும் இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை போன்று ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனால்தான் தொழுகையில ஒவ்வொரு ரகாத்திலும் இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை ஓதுவது கடமையாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவின் ஆரம்பத்திலே முதலாவதாக அல்லாஹ்வை புகழ்வதை பற்றி குறிப்பிடுகின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழுக்குரியவன். அல்லாஹ் தஆலா எமக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகள், நிஅமத்துகள், இவைகள் அனைத்துக்கும் அவனை நாங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே அவன் அந்த வல்ல இறைவனை புகழுமாறு அவன் கூறுகின்றான். அவன்தான் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் இரட்சகன். மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், ஏனைய படைப்பினங்கள் ஆகிய அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், நிர்வகிக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் தஆலா மாத்திரம்தான். அவனை தவிர வேறு இரட்சகன் இந்த உலகத்திலே கிடையாது. அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன். அல்லாஹ்வுடைய அருள் இந்த பூமியிலே எல்லா படைப்பினங்களிலும் வியாபித்திருக்கின்றது, விசாலமாயிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் இந்த உலகத்திலே எந்த ஒரு படைப்பாலும் வாழ்ந்துவிட முடியாது. முஸ்லிமாக இருக்கலாம் அல்லது காபிராக இருக்கலாம், அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்தே ஆக வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய அருள் இந்த பூமியிலே விரிந்திருக்கிறது. அர் ரஹீம் அவன் நிகரற்ற அன்புடையோன். மூமின்களுக்கு அவன் நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வகான பில் முஃமினீன ரஹீமா. அவன் மூமின்களோடு, இறை விசுவாசிகளோடு நிகரற்ற அன்பானாக இருக்கிறான் என்று கூறுகின்றான். அர் ரஹ்மான், அர் ரஹீம் இந்த இரண்டும் அல்லாஹ் தஆலாவுடைய இரண்டு திருநாமங்களில் உள்ளதாகும். எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் இல்லாமல் இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனாலும் வாழ முடியாது. மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. மறுமை நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்த அமல்களுக்கு கூலி கொடுப்பான். அன்று அவன் மாத்திரம்தான் நீதி வழங்கக்கூடியவன். அவனை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். இதனால்தான் அந்த ஒவ்வொரு ரகாத்திலும் இந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் ஓதும் பொழுது மறுமை நாளை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். மறுமை நாளுக்காக வேண்டி நாங்கள் தயாராகிக் கொள்ள வேண்டும், நல்லமல்களை செய்து கொள்ள வேண்டும், பாவமான காரியங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை எமக்கு இது உணர்த்துகிறது. மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. உண்மையான கூலி, உண்மையான நீதி அந்த மறுமை நாளையிலே எமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா உலக மக்கள் அனைவருக்கும் உண்மையான கூலியை வழங்குவான், நேர்மையான தீர்ப்பை வழங்குவான். அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் அங்கே தீர்ப்பு வழங்க மாட்டார்கள். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம். நாங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதனை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் வணக்கங்களை நிறைவேற்றக்கூடாது. தொழுகையை நாங்கள் எவ்வாறு அல்லாஹ்வுக்காகவே நிறைவேற்றுகின்றோமோ இதே போன்று நாங்கள் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலாவிடத்திலே மாத்திரம் துஆ செய்ய வேண்டும். நேர்ச்சை வைப்பதென்றால் அல்லாஹ்விடம் மாத்திரமே நேர்ச்சை வைக்க வேண்டும். அதே போன்று உதவி தேடுவதென்றால் அல்லாஹ் தஆலாவிடத்திலே மாத்திரம் நாங்கள் உதவி தேட வேண்டும்.
எமது கர்மங்கள் அனைத்தும் அந்த அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹு தாலாவை தவிர கடுகளவும் வேறு யாரும் உதவி செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள். இந்த வகையிலே ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே வாக்களிக்கின்றோம். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகின்றோம். எனவே இந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹு தாலாவை தவிர வேறு எந்த ஒரு படைப்பினங்களுக்கும் நாங்கள் நிறைவேற்றக்கூடாது. அடுத்ததாக இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. நேரான வழி அதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய வழி. இந்த இஸ்லாம் தான் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தின் பக்கம் எம்மை சேர்க்கக்கூடியது, சுவர்க்கத்தின் பக்கம் சேர்க்கக்கூடிய வழி. இந்த வழியைத்தான் அல்லாஹு தாலாவுடைய நபிமார்களும் ரசூல்மார்களும் காட்டினார்கள். எனவே இம்மையிலும் மறுமையிலும் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த இஸ்லாம் காட்டக்கூடிய வழியிலே செல்ல வேண்டும். எவர்கள் இந்த இஸ்லாம் காட்டக்கூடிய வழியை விட்டுவிட்டு வேறு வழியில் செல்வார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டம் அடைவார்கள் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இதனால்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே துஆ கேட்கின்றோம், பிரார்த்தனை செய்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. இந்த நேரான வழி இந்த உலகத்திலே கிடைக்காதவர்கள் அவர்கள் வழிகேட்டிலே செல்வார்கள், தவறான வழியிலே செல்வார்கள். எனவே இதை நாங்கள் கடைசி அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்கின்றோம். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், இந்த நேரான வழி எதுவென்றால் எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியை. அல்லாஹு தாலா யாருக்கு அருள் புரிந்தான் அவர்களை பற்றி குர்ஆனிலே மற்றொரு இடத்திலே கூறுகின்றான். அவர்கள் தான் நபிமார்கள், உண்மையாளர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். அந்த நல்லடியார்களுக்கு காட்டிய வழியை எங்களுக்கும் காட்டுவாயாக, அந்த கூட்டத்தில் எம்மே சேர்த்தருள்வாயாக என்று நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்கின்றோம். கடைசியாக எவர்கள் தவறான வழியிலே சென்றார்களோ அந்த வழியை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. அதிலே முதலாவதாக அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவர்கள் அவர்கள்தான் யூதர்கள். அந்த யூதர்களை போன்றவர்கள் அவர்கள் சத்தியத்தை அறிந்து உண்மையை அறிந்து பின்னர் வழிகேட்டிலே சென்றவர்கள், அதனை ஏற்க மறுத்தவர்கள். அதே போன்று அடுத்ததாக வலத்தாலின், வழி தவறியவர்கள். இவர்கள் சத்தியத்தை அறியாதவர்கள், வழி தவறி சென்றவர்கள். கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்தவர்களை போன்ற வழியிலே இருக்கக்கூடியவர்கள். இந்த மோசமானவர்களின் வழியிலிருந்து எங்களை பாதுகாத்து எவர்களுக்கு நீ அருள் பாலித்தாயோ, எவர்களுக்கு அந்த சுவர்க்கத்துக்குரிய நேரான வழியை காட்டினாயோ அந்த வழியை எங்களுக்கும் காட்டுவாயாக என்று நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம். இந்த வகையிலே இந்த சூறாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீதுடைய 3 வகைகளையும் குறிப்பிடுகின்றான். ஒன்று தௌஹீதுல் உலூஹிய்யா, அதனைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நாங்கள் செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நிறைவேற்றுவது. அடுத்ததாக தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. அதுதான் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்வது, அதை ஈமான் கொள்வது, அதற்கு எந்த விதமான தவறான விளக்கங்களும் நாங்கள் கூறாமல் இருப்பது. அதே போன்று தௌஹீதுர் ருபூபிய்யா, படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், ஆட்சி செய்யக்கூடியவன் அந்த அல்லாஹ் தஆலா மாத்திரம்தான். அதனைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ரப்பில் ஆலமீன், உலகத்தாரின் இரட்சகன். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏகத்துவத்தை பற்றியும் இந்த சூறாவிலே வலியுறுத்துகின்றார். அந்த வகையிலே இந்த சூறாவுடைய கருத்துக்களை நாங்கள் சுருக்கமாக வழங்கி நாங்கள் இந்த சூறாவை சரியாக ஓத கற்று மனநமிட்டுக் கொள்வோமாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.